வணக்கம். நாம ஜெபிச்சதை விட பெருசா ஒண்ணு நமக்காக காத்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சில நேரங்கள்ல வாழ்க்கை ஏன் இவ்ளோ கடினமா இருக்கு, ஏன் எல்லாம் தாமதமாகுதுன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதுக்கான ஒரு புது பார்வையை தான் இப்ப பார்க்க போறோம். சரி, இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில உங்கள ரொம்பவே வெறுப்படைய வைக்கிற சில தாமதங்கள் இருக்கும் இல்லையா? அந்த தாமதங்கள் எல்லாம் ஒருவேளை வரப்போற ஒரு பெரிய விஷயத்துக்கான தயாரிப்பா இருந்தா எப்படி இருக்கும்? ஒருவேளை கடவுள் உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லல, கொஞ்சம் பொறுன்னு சொல்றாரா இருந்தா என்ன பண்றது? ஏன்னா நீங்க கேட்டதை விட பெரிய ஒண்ணு வரப்போகுது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சில சமயங்கள்ல எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? அப்படியே வாழ்க்கை நின்னு போன மாதிரி ஒரு ஃபீல். இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நாம தட்டுற எந்த கதவும் திறக்காது, நம்மளோட ஜெபத்துக்கு பதிலே வராத மாதிரி தோணும். வாழ்க்கை ரொம்ப மெதுவா போற மாதிரி, எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லையோன்னு நாம உணர்வோம். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அமைதிக்கே அர்த்தம் கடவுள் நம்ம கூட இல்லைன்னு கிடையவே கிடையாது. உண்மையில அவர் நமக்காக திரைக்கு பின்னால பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த தயாரிப்புனா என்ன? பாருங்க, இது வெளியிலிருந்து பாக்குறப்போ ஒரு தாமதம் மாதிரி தெரியலாம், நமக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா நம்மளோட வளர்ச்சிக்கும் ஆழமான ஒரு புரிதலுக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதனால இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வர்ற சவால்கள், கஷ்டங்கள், சோதனைகள் இதெல்லாம் தண்டனை கிடையாது. இது உங்களை தயார்படுத்துற ஒரு நிகழ்வு. சரி, ஆனா ஒரு கேள்வி வருமே, ஏன் இந்த தயாரிப்பு காலம் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? அதுக்கு காரணம் இதுதான். உங்களுக்கு வரப்போற பெரிய ஆசீர்வாதங்களோட சேர்த்து பெரிய பொறுப்புகளும் வரும். அந்த பொறுப்புகளை தாங்குற அளவுக்கு உங்களை நீங்க பலப்படுத்திக்கணும். உங்க கேரக்டர் வளராம அந்த பெரிய ஆசீர்வாதங்களை உங்களால சரியா கையாள முடியாது இல்லையா? நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். கடவுள் உங்க மூலமா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு வேலையை செய்வார். அது எப்படின்னு பாருங்க. முதல்ல அழுத்தம், அதுல இருந்து வருவது பணிவு, பணிவிலிருந்து ஒழுக்கம். அந்த ஒழுக்கம்தான் உங்க நோக்கத்தை தெரிவா காட்டும். அதுக்கப்புறம்தான் உயர்வு, அப்புறம் பதவி உயர்வு. இந்த மாதிரி படிப்படியாதான் அவர் பொறுமையையும் நம்பிக்கையும் நமக்குள்ள உருவாக்குறார். அதனால இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இது தாமதம் இல்ல, சரியான இடத்துல உங்களை நிலைநிறுத்துற ஒரு செயல். இப்ப பாருங்க, நாம எப்படி உணர்றோம், ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னு. நாம தாமதம்னு நினைக்கிறோம், ஆனா அது சரியான இடத்துல நம்மள நிலைநிறுத்துறது. நாம நிராகரிப்புன்னு நினைக்கிறோம், ஆனா அது ஒரு பாதுகாப்பு. பின்னடைவுன்னு நாம வருத்தப்படுறோம், ஆனா அது நம்மள மறுவடிவமைக்குது. யோசிச்சு பாருங்க, மூடப்படுற ஒவ்வொரு கதவும் உங்களை சரியான பாதைக்கு திருப்பி விடுது. ஒவ்வொரு பின்னடைவும் உங்களை இன்னும் அழகா செதுக்குது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய திட்டத்தை கடவுள் பார்த்துட்டு இருக்கார். இங்கதான் நம்பிக்கைங்கிற விஷயமே உள்ள வருது. நம்பிக்கைனா என்ன? எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்புறதில்ல. எதுவுமே நமக்கு புரியாத ஒரு சூழல்ல கூட இந்த செயல்முறையை நம்புறதுதான் உண்மையான நம்பிக்கை. இதை எப்பவும் மறக்காதீங்க. உங்க கண்ணுக்கு உங்க பாதை தெளிவா தெரியாம இருக்கலாம், ஆனா கடவுளோட திட்டம் எப்பவுமே தெளிவாதான் இருக்கும். இன்னொரு விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இவ்ளோ தூரம் வந்தது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் இல்ல. உங்க பயணத்துல நீங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. பாருங்க, இவ்ளோ கஷ்டங்கள் வந்த பிறகும் நீங்க இன்னும் துவண்டு போகாம நிக்கிறீங்க, இன்னும் நம்பிக்கை இழக்காம இருக்கிறீங்க, இன்னும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். நீங்க ஜெபம் செஞ்சதை விடவும், நீங்க கனவு கண்டதை விடவும் பல மடங்கு பெரிய ஒரு விஷயத்துக்காக கடவுள் உங்களை தயார்படுத்திட்டு இருக்கார். இந்த செய்தி உங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா இந்த காணொளிக்கு ஒரு லைக் கொடுங்க. கடவுளோட நேரத்துக்காக நான் காத்திருக்கேன்னு நீங்க நம்புனீங்கன்னா கமெண்ட்ல காட்னு சொல்லுங்க. எந்த மாதிரி இன்னும் நிறைய ஊக்கமளிக்கிற செய்திகளை கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஒண்ணு மட்டும் உறுதி, உங்களுக்கு என்ன வரப்போகுதோ அது நீங்க காத்திருந்த ஒவ்வொரு நொடிக்கும் தகுதியானதா இருக்கும். அது நிச்சயம்.